ஹலோ, கேக்குதா? வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவு தான் எல்லாமே எடுத்துருக்கோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாப்பேட்டை, அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாங்கள் நிறையா சினிமா துறை இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டு மேனேஜோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறது காரணம் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்ற என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங் இதாகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள் தான். அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள், யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா எம்எஸ்வி அண்ணா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துல இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா சொரத்துக்கும் பிரம்மாண்டமாக வாயை செய்வார். அது வந்து அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன விருந்த கூட விடாமல் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இந்த எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி
நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, இவர் பவுடர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார். இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபரெண்டாக வேறமான ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார், கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன் அகெயின். ஹாப்பி பர்த்டே. நன்றி. கரெக்டாக முன்புட்டுறியா? இந்த வெள்ளந்திங்கிறது ஒருத்தர் வேற சூப்பர் ஒருத்தன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்குறதுக்கு வாங்கிட்டு இருப்பாரு. பாக்கியராஜ் சொல்ற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு. என்னோட ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பிரிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்னுவாங்க. பட் என்னோட பழகினவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன். இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு. அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து உங்களோட கலந்து இந்த படத்தை பண்ணாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூடான கூடிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிட்டுருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். படத்தை விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு சொல்லி நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ ப்ரெஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்களில் நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அது பேசுறதுல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார். இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை நான் யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து உறுதியாக சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்தது எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரும், கேமராமேனும், மியூசிக் டைரக்டரும். இன்றைய விழா நாயகன் பிரசாந்த் வேற பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது.
என்னோட ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம், படத்தை பார்த்தோம், நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடிய சீக்கிரத்திலே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லு. இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான். இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர் அவருக்கு கோயம்புத்தூர் எங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலேயும் நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவரு ட்ரெய்லரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது. ஆனால் உங்கள் ஆதரவோட இதை கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்கு. இறைவனோட அருளால் உங்களால் உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் சரி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த படம் ஜூன் 7ஆம் தேதி திரையில் ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 இந்த படம் திரைக்கு வரவும் சாரதா டிஸ்ட்ரிபியூட்டர் எட்டில் ராஜ்ங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணார் சார், கண்டிப்பாக தேங்க்யூ. படம் ஆமாம் சார், சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்ஸஸ் டைரக்டர், சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார், கூட்டணி சார். இந்த கூட்டணிக்கு ஆமாம் கோவை பிரதர்ஸ், ஆமாம் நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு, அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ, குட் நைட். முதல்ல மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னோட தமிழில் ஏதாவது கிராம மிஸ்டேக் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அனித்ரா நாயர். இந்த படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர், அது விஜய் ஸ்ரீஜி சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. இந்த மூவிக்கு நான் வர்றது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் மோகன் சார் கூட தான் பண்ணேன். அதே மாதிரி மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது. அண்ட் என் கூடவே கௌஷிக், சந்தோஷ், அப்புறம் ஸ்வாதி, நாங்கள் எல்லாரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோகன் சார் இந்த படத்தில் கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் he is one among us. அவர் ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. he used to say a lot of jokes. அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. இஸ் a very good singer too. அண்ட் விஜய் ஸ்ரீஜி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே. இந்த பாட்டு டைரக்டர் சாருக்கு ஒரு ஷெட்யூல் முடிச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் பெட்ல இருந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட பல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஸ்டேஜ்ல இப்போ பார்க்கும்போது இவ்வளோ அழகா இருக்கே அந்த பல்லு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் மோகன் சார் நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீதி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.